இது மீண்டும் இந்த கேஸ் வளர்க்க வேண்டாம். விஜய் தரப்புல இருந்து ஒரு ஆணித்தரமாக ஒரு பதில் கேவின்ட்ட போச்சு. ஏன்னா வெளிநாட்டு உரிமையிலிருந்து, தமிழ்நாட்டு தியேட்டர்லேருந்து, ஓடிடியிலிருந்துலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து விஜய்க்கு வரல, கேவினுக்கு போச்சு. அப்போ கேவி நாட்ட சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நெருக்கிறது என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கும் போது எது வந்தாலும் அந்த நஷ்ட குழு வந்து நீங்கள் இதை கட் பண்ணி தான் ஆகணும், இதை மியூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பட்சம் வந்தாலும் அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குது. கட்சி தலைவர் இப்போ அவருக்கு இது பிரச்சார படமாக மாறும். அந்த ஒரு காரணம் தான் இந்த படம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் வெளிவரா என்று சொல்லப்பட்டவர். ஓட்டி நிறுவனம்லாம் அமேசான்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வெளிநாட்டு உரிமையாளர் தமிழ்நாட்டினுடைய ரைட்ஸ் வாங்குற எல்லா பேருமே இனிமேல் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கொடுத்த பணத்தை திரும்பி கொடுக்கட்டாங்க. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட அணிஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நேற்று நம்ம சேனலுக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க. அதாவது கேவிஎன் ப்ரொடக்ஷன் இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னா அது வாபஸ் வாங்கிறது நிறைய சதவீதம் இருக்குது சார், பாசிட்டிவிட்டியாக இருக்குது, கன்ஃபார்மாக வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை சால்வ் ஆகிடும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நைட் வந்து நியூஸ் வந்துருச்சு. ஆக்சுவலாக கேவிஎன் வந்து இல்லை, நாங்கள் வந்து இந்த கேஸை எடுத்துடுறோம், ரிவைசிங் கமிட்டிக்கு போக தயாராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போது ப்ரொடக்ஷன் நிறுவனம் அதே மாதிரி நிறைய தியேட்டரா எல்லாருமே வந்து ஒரு ஹாப்பியாக இருக்காங்க. ஓகே, சுமூகமாயிருச்சு, படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் திரும்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வருது. என்ன நடந்தது? விஜய் எப்படி இந்த முடிவு எடுத்தார்? இல்லை, விஜய் முடிவு எடுத்தது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சொன்னது பிரகாரம் பார்த்தீங்கன்னா இப்போ கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு தீர்மானமாக முடிவு எடுக்கப்பட்டு கேஸ் வாபஸ் நைட் டிக்ளேர் பண்ணார். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம ஸ்பெஷலாக சொல்லியிருந்தோம். பட் ஏன்னா வேறு வழியே கிடையாது. நீங்கள் 4 பக்கம் முட்டியாச்சு மோதியாச்சு வேறு வழி இல்லை. அப்போ கேவிஎன் வாபஸ் வாங்கினால் இதற்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கும், வாபஸ் வாங்குவார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அது கிட்டத்தட்ட ஒரு 7 ஹவர்ஸ்லேயே அந்த நிகழ்ச்சி நடந்தது. உண்மையிலேயே அது வந்து என்ன சொல்ல வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி தான். ஏன்னா இது ரொம்ப இழுத்துட்டு போய் தேவையில்லாமல் ஒரு ஆர்கியூமெண்ட்டில் போச்சுன்னா படமே ரிலீஸ் ஆகிற அளவுக்கு கொண்டு லாக் பண்ணி விட்ருவாங்க. இப்போது விஜய் அவர்களும் கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் 2 பேர் நிறைய விஷயங்கள் கலந்து பேசிகிட்டே இருந்த விஷயங்கள் நிறையா நம்ம பேசியிருக்கேன். இப்போ இந்த படத்தினுடைய தீர்ப்பு என்ன வரப்போகுதுன்ற தெரிஞ்சுட்டு விஜய் பேசலான்னு ஒரு தகவலும் சொல்லியிருந்தேன். அதுதான் 27th வந்த தீர்ப்பின் பிரகாரம் உடனடியாக கேவியனை கூப்பிட்டு விஜய் வந்து, ஏன்னா இதை நம்ம கோர்ட்டு மூலமாகவும் சந்திக்கலாங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணது விஜய் ஒரு பக்கம். ஏன்னா இப்போது அந்த கரூர் சம்பவத்தில் சிபிஐ போனது மாதிரி படத்தில் ஏதாவது வந்து நம்ம கோர்ட்டு சார்பாக போவோம்னு சொல்லப்பட்டதுனால தான் கேவின் ஒரு பக்கம் போனாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த மாதிரி வருது திரும்பி ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் போகணும். இப்போ நீதிபதி ஆஷா அவர்கள் தீர்ப்பு கொடுத்தா கூட அதை தடை செய்யப்பட்டு அதை கேன்சல் பண்ணப்பட்டு அவர்கள் மூலமாக திரும்பி நீங்கள் ஆரம்பிக்கின்ற ஒரு தீர்ப்பு வந்தது. அதில் திரும்பி போனால் பல மாதங்களாக, 1 மாதம் இல்லை 2-3 மாதங்கள் ஆகிடும். தேர்தல் தேதி அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. அப்போ விஜய் இறுதியான ஒரு முடிவு எடுத்தார். உடனடியாக கேவிஎன் அவர்கள் கூப்பிட்டு, வெங்கடாரனை கூப்பிட்டு, வேண்டாம் நீ அது கேஸை வாபஸ் வாங்கியிருக்கேன், சென்சார் போர்டு மறு ஆய்வுக்கு போச்சுன்னா கண்டிப்பாக இனி காலதாமதமாகும், நம்ம இறுதியான ஒரு தீர்ப்புக்கு வெயிட் பண்ணோம், இப்போ வந்தாச்சு, திரும்பி ஆரம்பத்தில் இருந்தனா கஷ்டம், நம்ம தேர்தல் நெருங்கிடுச்சு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகிறது வாய்ப்பு இல்லை, அதனால் நீ கேஸை கொடுத்ததை வாபஸ் வாங்கிடுங்க. தணிக்கை குழு அதிகாரிகள் மீண்டும் அவர்களே இங்கே சென்னை ரீஜனல் ஆஃபீஸில் தான் இருக்குது இங்கே. ஸோ அவர்களே வந்து அது மீண்டும் ஒரு முறை பார்த்தா இல்லை சில தேவையான கட்ஸ் கொடுத்தாங்கன்னா நீங்கள் உடனடியாக பண்ணி கொடுத்துருங்க, இது மீண்டும் இந்த கேஸ் வளர்க்க வேண்டாம். விஜய் தரப்புல இருந்து ஒரு ஆணித்தரமாக ஒரு பதில் கேவின்ட்ட போச்சு. ஏன்னா விஜய்க்கு சில நெருக்கடிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது வெளிநாட்டு உரிமையிலேருந்து, தமிழ்நாட்டு தியேட்டர்லேருந்து, ஓடிடியிலேருந்துலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து விஜய்க்கு வரல, கேவினுக்கு போச்சு. அப்போ கேவி நாட்ட சொல்லுவாங்க, சார் இந்த மாதிரி நெருக்கிறது என்ன சார் பண்ணலாம் அப்படிங்கும் போது எது வந்தாலும் அந்த நஷ்டஈடெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் மே மாதம் வரைக்கும் தாண்டிச்சு அப்படின்னா அது வந்து நிறைய பேருக்கு மிகப்பெரிய லாஸ் வரும். அதை தான் இங்கே விஜய் ரொம்ப ஹைலைட்டாக எடுத்தது. விஜய் பேச மாட்டார் நிறைய பேர் சொன்னாங்கல்ல, இறுதியாக ஒரு முடிவு எடுத்து பேசிட்டார். ஸோ இப்போ கேவிஎன் வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போது வாபஸ் வாங்கினதுனால தணிக்கைக்குழு அதிகாரிகளும் ஓகே இப்போ கோர்ட்லேருந்து வாபஸ் வாங்கணும்னு சொல்லி அவர்களும் கொஞ்சம் ஃப்ரீ மைண்ட் ஆகிட்டாங்க. இது மறு ஆய்வுக்கு மும்பைக்கு போகிறதா ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. ஆனால் மறு ஆய்வுக்கு மும்பைக்கு போகாமலும் சென்னை ரீஜனல் ஆஃபீஸ்லேயே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இது இருக்குது. ஏன்னா 5 பேர் கொண்ட குழுவில் ஒரு நபர் கொடுத்தனுடைய அந்த புகார் அடிப்படையில் தான் இந்த கேஸ் இப்போ மறு ஆய்வு போனது மாதிரி இருந்தது. இதில் வந்து இந்த நம்ம இந்திய இராணுவம் சம்மந்தப்பட்ட சில உடைகள், அந்த லோகோ குறியீடுகள்லாம் இருக்குது, மத சார்பற்ற சில விஷயங்கள் இருக்குது. இதை கலாச்சாரத்துக்கு மாறுபட்டதாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் மறு ஆய்வு போனதாக இருந்தது. இப்போ அதெல்லாம் நாங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறத மீட் பண்ணிடுறோம், கட்ஸ் பண்ணிடுறோம், அவங்களுக்கு பிளட்ரு பண்ணிடுறோங்கிற அளவுக்கு சொல்லப்பட்டால் இங்கேயே உடைய வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி ஒரு வேளை நம்ம மறு ஆய்வுக்கு தான் போகணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா மும்பைக்கு போயிட்டு உடனடியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை காலதாமதம் ஆகாது. இது உடனடியாக இம்மிடியட்டாக பார்த்து ஒரு 10 நாட்களுக்குள்ளாக மறு ஆய்வுக்கு போயிட்டு வந்து
மீண்டும் சென்சார் சென்டர் தரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சார். இப்போ மும்பைக்கு ரிவைசிங் கமிட்டிக்கு இந்த போச்சுன்னா அங்கே என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அங்கே என்ன சார் சொல்லுவாங்க, அங்கே யார் பார்ப்பாங்க, அங்கே என்ன மாதிரியான டிஸ்கஷன் ஹெச்வி நேத்துக்கிட்ட போகும்? இல்லை, இப்போ இங்கே சென்னை ரீஜனல் ஆஃபீஸில் பார்த்தது மாதிரி அங்கே ஒரு குழு நியமிக்கப்படும். அங்கே ஒரு ஆர்வோ வருவாங்க, சீஃப் ஆஃபீஸர் வருவாங்க, 5 பேர் கொண்ட குழு வரும். மீண்டும் ஒரு முறை படத்தை ஃபுல்லாக பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு, ஏன்னா இங்கே சென்சார் சென்னையில் நடந்தாலும் வந்து டைரக்டர் கூட இருக்கணும், ஸோ ப்ரொடியூசர் கூட இருக்கணும். மும்பைக்கும் அங்கேயும் டைரக்டர் ஹெச் வினோத் கூட இருக்கணும், ப்ரொடியூசர் கூட இருப்பாங்க. இப்போ படம் பார்த்த பிறகு உடனடியாக வினோத்தை கூப்பிட்டு டைரக்டரை கூப்பிட்டு வச்சு இது சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறைய இருக்குது. ஸோ இந்திய ராணுவ சம்மந்தப்பட்ட காட்சிகளா, இல்லை மத சார்பற்ற ஒரு விஷயமா, இல்லை எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட காட்சிகள் வருது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமைச்சர் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா, இது யாரையாவது குறிப்பிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா, இல்லை உங்களுடைய இந்த கற்பனையில் ஒரு கேட்ட உருவாக்கியிருக்கீங்களா? அப்போ நீங்கள் யாரையாவது எய்ம் பண்ணி பண்ணீங்கன்னா அவங்கள்ட்ட நீ என்ஓசி வாங்கணும். இல்லை கற்பனைனா பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது மாதிரி சில விளக்கங்கள், நிறைய கேள்விகள் மும்பை மறுஆய்வு கமிட்டியில் வரும். அதற்கு ஹெச் வினோத் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டாருன்னா, ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய படங்களுக்கு சர்ச்சைகள் வந்தது, விளக்கங்கள் கொடுத்துருக்காரு, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு, இது இப்படின்னு. ஸோ இப்போ அவர் வந்து என்னென்ன செய்கிறாரோ, இல்லை மறுஆய்வு குழு வந்து நீங்கள் இதை கட் பண்ணி தான் ஆகணும், இதை மியூட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு பட்சம் வந்தாலும் அது பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ எப்படியாவது பண்ணி கொடுத்துட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு, ஏன்னா ஆல்ரெடி ஒரு மெயில் பட்டதே கூட பார்த்தீங்கன்னா 16 வயதுக்கு மேற்பட்டவர்கள் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஒரு மெயில் பண்ணியிருக்காங்க சென்சார் போர்டிலேருந்து. ஸோ இப்போ அந்த மெயிலுடைய லெட்டரும் இருக்குது. இப்போ மேற்கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்காது இதில். ஸோ மெயின் ரீசன் அது ஒன்று சொல்லிடலாம். நம்ம வினோத் அவர்கள் வந்து எதற்குமே ரெடியாக இருக்கார். கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் அவர்கள் சொல்வதை கேட்டு கட் பண்ணி கொடுத்துட்டு படத்தை யூஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு முடிவில் இருக்காங்க. இதன் பிரகாரம் வந்து வினோத் அவர் இதற்கு முன்னாடி இயக்குன படங்கள் பார்த்தீங்கன்னா 5 படம் பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டையில் சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு, அது ஃபுல்லாக ஸ்கேம். இது இந்த ரைஸ் புல்லிங் மேட்டர்லாம் எடுத்திருப்பார். அது நிஜமாக நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. மண்ணுளி பாம்பு விஷயத்தெல்லாம் ஒன்று எடுத்திருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தார். இது இங்கே நடந்தது, இது ரைஸ் புல்லிங் நடந்தது சார், இது இந்த ஊர் நடந்ததுன்னு. அது நிறைய ஸ்கேம் நடந்தது. ஸோ நிஜம் மாதிரியே இருக்கும். எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரனோ கில்லாடி பக்கிரியே பார்த்தோன்னே ஏமாந்துருவான். அப்படியே ஒரு ஸ்கேமை வந்து எடுத்தார். அது நட்டி ஹீரோ பண்ணார். படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அதுக்கு விளக்கம் கொடுத்தார். 2வது படம் பார்த்தீங்கன்னா தீரன் அதிகாரம் ஒன்று படம் எடுத்தார். அது பயங்கரமான, அது நிஜமாக நடந்த ஒரு சம்பவத்தின் பேஸில் ஒன்று எடுத்தார். அது திரிக்கிறது மாதிரி இருக்கும் அந்த படம். அதில் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தது. அதுக்கு விளக்கம் கொடுத்தார். சார் இந்த கேரக்டர் இங்கே இருக்காங்க, அதை தான் எடுத்துறேன், அது மீறி நான் எடுக்கலை அப்படிங்கிற விஷயத்தையே கன்வே பண்ணி சென்சார் போர்டு அதிகாரிகள்கிட்ட அவர் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணினாங்க. ஸோ அதனால் சென்சார் போர்டுகிட்ட வந்து அவருக்கு என்னென்ன கேட்பார்கள், ஏன்னா இது பண்ணும் போதே ப்ராப்ளம் வருங்கிறது வினோத்துக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த இடத்துல கட்டானா கொடுத்துடலாம். அது மாதிரி ஆல்டர்னேட்டிவ் சீனு சிலதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க, கேள்விப்படுறோம். நம்ம இதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக பண்ணிக்கலாங்கிற அளவுக்கும் சில இன்னொரு வருஷன் வச்சுருக்காங்க. ஒரு வேளை இது, அதாவது இது வேண்டான்னு சொல்லி சென்சார் போர்டு சொன்னாங்கன்னா அதை தூக்கிட்டு மைல்டாக ஒரு சீனை உள்ளே ஆட் பண்ணுறது மாதிரியும் சில இந்த எப்போவுமே ஒரு திறமையான இயக்குனர் வந்து 2-3 சீன்ஸுக்கு ஷாட் எடுத்து வச்சுக்குவாங்க. ஒருவேளை இது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா இதை தூக்கி உள்ளே வச்சிரும் அப்படின்ட்டு. அப்படி தான் வினோத் வச்சுருக்கிறதா ஒரு தகவல் இப்போ நமக்கு வருது. அதை ஸோ அதனால் படம் வந்து எந்த குளறுபடி ஆகாமல் மக்களுக்கு புரிகிறது மாதிரி வினோத் அவர்கள் அந்த படத்தை யூஎஸ் ரேட்டு வாங்கிட்டு தருவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் மறு ஆய்வுக்கு போகும்போது இந்த கேள்விகள் கண்டிப்பாக வரும். அது வினோத் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அதுக்கு வேண்டிய வழிமுறையில் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வருவான்னு எதிர்பார்க்குறேன் சார். இப்போ கேவிஎன் நினச்சாங்கன்னா ஒரு முயற்சி பண்ணி இதை வெகு விரைவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிட்டியை ரெடி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அதுதான் சொல்லிட்டாங்க இல்லையா. இப்போ அவங்க சென்சார் போர்டு அதிகாரி என்னென்னா, நீங்கள் கோர்ட்டுக்கு ஏன் போனீங்க, நாங்கள் பார்த்துட்டு தரோன்னு சொன்னோம். வெயிட் பண்ணி தான் இந்த 15ஆம் தேதிக்குள்ளேயே படம் வந்து ரிலீஸாக பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. 15ஆம் தேதியே அவசரப்பட்டு கோர்ட்டுக்கு போனதுடைய விளைவு தான் இவ்வளோ தாமதம். பரவாயில்ல, பட் எது எப்போ நடக்கணும் அப்படி நடந்து தான் சால்வ் ஆகிடுச்சு. பிரச்சனை இல்லை. இப்போ தணிக்கைக்குள்ள அதிகாரிகளும் கொஞ்சம் அந்த ஆக்ரோஷம் சூடெல்லாம் குறைஞ்சிடுச்சுப்பா அவங்களுக்கு. ஸோ அதனால் உடனடியாக பார்க்கப்பட்டு இது மறு ஆய்வுக்கே தேவையில் கூட முடிவு பண்ணலாம் சார். அவங்க முடிவு பண்ணுறது தானே. ஏன்னா ரிவைசிங் கமிட்டின்றது இவர்களுக்கு சொன்னது தான், அதெல்லாம் தேவையில்லை. ஸோ எங்கெங்கே எந்தெந்த சீன் கட் பண்ணணுமோ அதில் கட் பண்ணி கொடுத்துட்டோன்னா பண்ணிடலாங்கிற அளவுக்கு இங்கே சென்னை ரீஜனல் ஆஃபீஸரே முடிவு பண்ணலாம். ஆச்சரியம் பவர் இருக்குது. எஸ். ஏன்னா இங்கே முடித்தா தான் சார் வெரி ஈஸி. மும்பைக்கு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே போய் டைரக்டரும் கேவியனும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரூம் போட்டு தங்கணும், அலையணும், செய்யணும். அவர்கள் எப்போ பார்ப்பான்னு சொல்ல முடியாது. நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா எதுக்காக இதை கேட்குறேன்னா, சங்கர் பெரும்பாலும் ரிவைசிங் கமிட்டியில் தான் போய் வாங்கிட்டு வருவாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுதான் சொன்னேன். இல்லை, மும்பைக்கு போனாலே உங்களுக்கு பெரிய தலைவலிங்க. அது அவங்க போய் பேசவே முடியாது. நீங்கள் இங்கே ரீஜனல் ஆஃபீஸுங்கிறதே உங்களுக்கு வந்து மண்டல் ஜோனல்னா ஈஸியாக கன்வே பண்ணுறதுக்கு. இதுக்கு மீறி தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அப்போ நாங்கள் சொல்கிறதான் கேட்கணுன்றவாங்க. அப்போ அங்கே ரொம்ப சிக்கல். அதில் இது மறு ஆய்வுக்கு ரிவைசிங் கமிட்டி மும்பை போகாமலே
இங்கே ரீஜனல் ஆஃபீஸே திரும்பி ஒரு முறை நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரோம், பார்த்துட்டு நீங்கள் கட்ஸ் கொடுங்கன்ற அளவு கேவிஎன் ரெக்வஸ்ட் பண்ணாங்களா, கண்டிப்பாக இங்கே சென்னையிலேயே ரீஜனல் ஆஃபீஸ்லேயே வந்து சென்சார் படையில் பார்க்குறது வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஒருவேளை டக்குன்னு பார்த்து முடிச்சிட்டாங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்குள்ளேயே படத்தை முடிச்சுட்டு யூஎஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு உடனடியாக படம் ரிலீஸ் ஆன வேலைகளை கேவிஎன் பண்ணிகிட்ருக்காங்க. இதற்கு ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இதற்கு வேண்டிய ஏற்பாடுகளும் இந்த வாபஸ் ஆனது பிரகாரமே வந்து தியேட்டர்ஸ் ஒன்று ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு தான் ஒரு தகவல் வருது. ஏன்னா இன்னும் ரெடியாக இருக்காங்க, எப்போனாலும் உங்கள் படத்துக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியை வந்து அதான் நான் இப்போ கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை சில பேர்லாம் சொல்கிறாங்க, சார் மும்பைக்கு போனால் கூட கேவிஎன் தொடர்ந்து முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த 5 பேர் அந்த பாடியை வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அவங்க நினச்சாங்கன்னா 3-4 நாளுக்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி பார்க்க வச்சிடலாம் சார். பார்க்க வச்சுட்டு அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக விளக்கம் கொடுக்க போகிறாங்க. விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமா அதெல்லாம் நோட் பண்ணி கொடுத்துருவாங்க, எந்தெந்த நிமிஷத்தில் என்னென்னலாம் கட் பண்ண சேஞ்சஸ். இன்றைக்கி இருக்கிற டிஜிட்டல் யுகத்தில் 5 நிமிஷத்தில் அதெல்லாம் பண்ணிடலாம் சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரம் வந்துடும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பாம்பே போனால் கூட சீக்கிரம் முடிச்சிருவாங்க. ஏன்னா இங்கேருந்து எடிட்டிங் டோட்டலாக ஒரு செட்டப்பே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து இங்கே வந்து தான் பண்ணணும் அவசியமே கிடையாது. மும்பையெல்லாம் மறு ஆய்வுக்குள்ள பார்த்து முடிச்சுட்டு இந்த கட்ஸு கொடுங்கன்ட்டாங்கன்னா ஈவினிங்கே சொல்லிவிடுவாங்க, உங்களுக்கு பார்த்த உடனேயே 4 ஹவர்ஸ்லேயே வந்துடும். திரும்பி ஒரு 4 ஹவர்ஸில் அங்கே உட்காந்து ஸ்டுடியோவில் உட்காந்து இமீடியட்டாக ரெடி பண்ணி டக்குன்னு கட் பண்ணி எந்த நிமிஷத்தில் எந்த செகண்டில் எவ்வளோ டியூரேஷன் சார் கட்டுன்னு சொன்னோன்னா 10 இடத்துல கட்டா, ஏற்கனவே 15 இடத்துல சொல்லியிருக்காங்க, மீண்டும் ஒரு 10 இடம் கட்டினா கூட டக்குன்னு ஒட்டு மொத்தமாக மொத்தம் 25 இடத்துல கட் பண்ணி கொடுத்து இந்த நிமிஷத்தில் அதை சப்மிட் பண்ணிடுவாங்க. மிஞ்சி பண்ண ஒரு நாள் வேலை தான் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு வினோத்துக்கும். அவங்க எல்லாம் பார்த்துட்டு செக்அப் பண்ணுவாங்க, இது டோட்டல் ஓவரால் வேர்ல்டு வைடு இந்த சீன்ஸ் கட் பண்ணது வரக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுடைய பொறுத்த மட்டும் அது வராது. அப்படிங்கும்போது அவரும் 2 நாள் மிஞ்சி பண்ண எல்லாமே வந்து அன்பால் நிறைய விஷயங்கள் சாதிக்கலாம். நீங்கள் அதிகாரத்தில் சாதிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். பட் நீங்கள் இது மாதிரி சூழ்நிலை சார், மீண்டும் ஒரு முறை 500 கோடி பண்ணிட்டேன் சார், நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், கட் பண்ண சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர்களும் மனசு இருக்குல்ல எல்லாருக்குமே. ஸோ வீம்புக்கு பிடிவாதம் பண்ணுறவங்க யாருமே கிடையாது. பட் இதனால் வந்து இந்த மத கலவரமோ இராணுவத்தையோ குறியீடுகளோ தவறாக பயன்படுத்தக்கூடாத ஒரு நோக்கத்தில் தான் சென்சார் போர்டு அதிகாரிகள் இந்த ஸ்டெப் எடுத்ததே காரணம். இவர்கள் ஆசைப்பட்டாங்க, ஒன்றும் தப்பு இல்லை, இப்போவும் ஒன்றும் இங்கே காலதாமதம் கெட்டு போகல. உடனடியாக பார்த்தா ஒரு வாரத்துக்குள்ளே கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து ஒரு 10 நாளைக்குள்ளே நான் சொன்னது மாதிரி பிப்ரவரி 6ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ படம் ரிலீஸ் ஆன வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ இது கையில் சர்டிஃபிகேட் வந்துருச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. இது திரையரங்களை அடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க? உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா என்ன, எவ்வளோ நாள் ஆகும் இந்த ப்ராசஸ், எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்னென்னலாம் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது? ஒன்றில் ஏற்கனவே அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க சார், போட்டு எல்லாமே எவ்ரிதிங் ரெடி. நீங்கள் வெளிநாட்டெல்லாம் சென்சார் பண்ணி அவங்க ரெடியாக வச்சுருக்காங்க. இப்போது தமிழ்நாடுல, கேரளா, ஆந்திரா இந்த ஸ்டேட்டில் புறமே பார்த்தீங்கன்னா இவர்கள் யூஸ் வாங்க உடனே இப்போ டிஜிட்டல் வேல்டு தான் சார். கியூபு சிஸ்டம் தான் உங்களுக்கு. முன்னே தான் ஃபிலிம் சிஸ்டத்தில் ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் எந்தெந்த ஷோக்கு என்னன்னு சொல்லி எல்லாம் ஆப்ரேட் பண்ணி வச்சுருவாங்க. டக்குன்னு பட்டனை தட்டினா படம் ஓட ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது உங்களுக்கு. அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ஸ் வேக்கண்டாக வச்சுருக்காங்க. இன்னும் சில தியேட்டரில் பேனர் வச்சுருக்காங்க. நேற்று கூட பேசும்போது சில பேனர் எடுக்கப்பட்டது ஒரு தகவல் சொல்லியிருக்கோம். தியேட்டருக்குள்ளே இருக்கிற பேனர் எடுத்திருக்காங்க, வெளியில் இருக்கிற பேனர் இன்னும் எடுக்கல. இப்போ ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ திரும்பி கட் அவுட் வைக்கிறது என்ன அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு ரசிகர்கள் மத்தியில். ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் ரெடியாக இருக்காங்க சார். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் 1000 தியேட்டர் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு வேலைகள் வந்து இப்போ நிறைய போய்கிட்டு இருக்கு. இப்போ அதில் 2வது படங்கள் வேறு இப்போ எதுவுமே கிடையாது. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓவரால் பிப்ரவரி மாதம் ஒரு 15 நாள் படம் ஒரு நாளே உங்களுக்கு தெரிச்சிடும் சார். போட்ட காசெல்லாம் அழுட்டு போயிடலாம் சார். தமிழ் திரையுலகத்தில் 1000 கோடி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பெஞ்ச் மார்க்கு தொடும் பாருங்க ஜனநாயகம் படம். ஸோ அதனால் தியேட்டர் ஓனர் ரெடியாக இருக்காங்க. எல்லா பேரும் ரெடியாக இருக்காங்க. ஒரு வாரத்தில் அதிகபட்சம் ஒரு 7 நாட்களுக்குள்ளாக சர்டிஃபிகேட் கிடைக்கப்பட்டால் அங்கே ஒரு 2 நாள் ப்ராசஸ், 10ஆவது நாள் உங்களுக்கு படம் ரிலீஸ் ஆகும். ஓகே சார், இது ஒரு பக்கம் இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் நடக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் கேட்டேன் நான். இப்போ எலெக்ஷன் மீட்டிங்கும் ஒரு பக்கம் ஆக போகுது, இதுவும் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி இது கிளாஷ் ஆகும்? இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு தான் பண்ண முடியாது தவிர இன்னும் தேதி வந்து சொல்லலை அவர்கள். அதற்கு முன்பாக மே மாதம் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலையும் ஒரே டைமில் வந்து எலெக்ஷன் நடக்க போகுது. அப்போ அதற்கு முன்பாக வந்து இங்கே தேர்தல் குழு அதிகாரிகள் எல்லாமே வந்து இங்கே ஒரு போர்டு மீட்டிங் பண்ணி தமிழகத்தினுடைய சூழ்நிலை என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன நம்ம 144 போடலாமா, என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க ஒரு மீட்டிங் பண்ணுவாங்க. மீட்டிங் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் எந்த டேட் கொடுக்கலாமாங்க. ஏன்னா இப்போது ஸ்கூல் எக்ஸாம், போக்குவரத்து இது எல்லாமே வந்து கணக்கில் வச்சுட்டு மே மாதம் ஒரு 15ஆம் தேதினு வச்சுங்களேன், ஒரு ஃபஸ்ட் வீக் எல்லாமே ஹாலிடேஸ் முடிஞ்சது, அது ஹாலிடேஸ் ஆரம்பிக்க போகுது, எக்ஸாம் முடிஞ்சது அப்படின்னாங்கன்னா மே ஃபஸ்ட் வீக் கொடுத்துடலாமா இல்லை ஏப்ரல் எண்டு கொடுக்கலாமா டிசைட் பண்ணுவாங்க.
அந்த போர்டு மீட்டிங் முடிஞ்சு அவர்களுடைய ஒப்பீனியன் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் தேர்தல் கமிஷன் டெல்லிக்கு அமைக்கப்பட்டு அவர்கள் ஓகேன்னு டேட் கொடுத்துட்டாங்கன்னா உடனடியாக ஒரே நாள் டேட் கொடுத்துருவாங்க. அது வந்து பிப்ரவரி மாதம் செகண்ட் வீக்கு தான் அதெல்லாம் நடக்கிறதா ஒரு தகவல் வருது. 2வது வாரத்தில் தேதி அறிவிப்பு வரும். அதற்கு முன்பாக ஜனநாயகன் படம் வெளியே வந்துடும். இப்போ ஓகே சார், இப்போ இந்த படம் வந்து வெளியாயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எலெக்ஷன் டைமில் இந்த படம் ஓடிடியில் வெளியானா அதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல? அதுக்கு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் தியேட்டருக்குள்ள தானே இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. உங்களுக்கு சென்சார் கொடுத்தோடனே தியேட்டருக்குள்ள பண்ணிடுறோம். 28வது நாள் நைட்டு 12 மணிக்கு 29 நைட் 29th டே 12 மணிக்கு படம் ஓடிடி ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. அதை அப்போ இது கரெக்டாக எலெக்ஷன் டைமில் ஓடிடியில் வந்து அது பிரச்சனையே கிடையாது உங்களுக்கு. நீங்கள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னாடி ஒரு நாள் இப்போ ஒன்றும் இல்லைங்க, நாளைக்கு தேர்தல் தெரியும் அதாவது அறிவிப்புக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியா? நீங்கள் நாளைக்கு 10 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு பிறகு நீங்கள் 11 மணிக்கு காட்சி போட முடியாது. இன்னைக்கு போட்டலாம், நீங்கள் போட்டால் அது பாட்டு ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு எதுக்கு ப்ராப்ளமே கிடையாது. 1 டே பிஃபோர் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ஏன்னா இது நடிகராக இருந்தால் பிரச்சனை இல்லை, அரசியல் சம்மந்தப்பட்ட காட்சிகள் நிறையா இருக்குது. கட்சி தலைவர் இப்போ அவருக்கு இது பிரச்சார படமாக மாறும். அந்த ஒரு காரணம் தான் இந்த படம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் வெளிவரா என்று சொல்லப்பட்ட ஒரு காரணமே தவிர இது முன்பாக ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதனால் உங்களுக்கு தேர்தல் இன்னும் வரலை, வந்ததுக்கு பிறகு நமக்கு தெரிய வரும். அது வந்து பிப்ரவரி 12 செகண்ட் வீக் மேலே தான் தேதி சொல்கிற மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இந்த படம் வந்து பிப்ரவரி ரிலீஸ் ஆகி மார்ச்சில் ஓடிடி கிட்ட போயிடுச்சு அப்படின்னா ஓடிடியில் மக்கள் இன்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களா சார்? அப்போ இது இன்னும் வைரல் ஆகுமே. இப்போ நீங்கள் படம் பார்க்காதவங்க கூட இன்னும் ஓடிடியில் அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பாங்களே, அதுக்காக சொல்கிறேன். அது இன்னும் விஜய்க்கு ப்ளஸ் ஆயிருமே. அதான் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆனாலே ப்ளஸ் தாங்க. அதுக்கு தானே இவ்வளோ போராட்டமே. கேஸ் வாபஸ் ஆனது காரணம் என்ன உங்களுக்கு? விஜய் ஏன் இந்த ஐடியாவை கொடுத்தாரு? முதல்ல ஏன் கொடுத்தாங்க, இப்போ ஏன் வேண்டாம்? நீங்கள் போய் வாபஸ் வாங்கிருங்க. நீங்கள் மக்கள் இதை ரசிக்கணும், மக்கள் பார்வையை கொண்டு போகணும், அவ்வளோதான். அதுதான் மெயின் குறிக்கோள். அவர்களுக்காக எடுக்கப்பட்ட படம். அப்போ தியேட்டர்கள் வராமல் நீங்கள் முடங்கி போச்சுன்னா மே மாதத்துக்கு வந்தது பிறகு அது வேஸ்ட் இல்லையா உங்களுக்கு? அதை சொல்லக்கூடிய கருத்தே போய் ரீச் ஆகாதே உங்களுக்கு. அப்போ ஓடிடியில் இன்னும் கொஞ்சம் வைடாக ரீச் அது பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. அது வந்து உலகம் பூரா இருக்கிற அத்தனை தமிழர்களும் எல்லா பேருமே அந்த ஓடிடியில் படம் பார்ப்பாங்க. இப்போ ஓடிடியும் கொஞ்சம் அந்த அழுத்தத்தை கம்மி பண்ணிட்டாங்க. ஆமாம், எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆயிடுச்சு. நேற்று 27 தீர்ப்புக்கு பிறகு ரொம்ப சூடாக இருந்ததுங்க. ஓடி நிறுவனம்லாம் அமேசான்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வெளிநாட்டு உரிமையாளர் தமிழ்நாட்டினுடைய ரைட்ஸ் வாங்கின எல்லா பேருமே இனிமேல் எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ரேட்டை ரெடியூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கொடுத்த பணத்தை திரும்பி கொடுக்கன்ட்டாங்க. இந்த 80-20 அப்படியே மாற்ற சொல்கிறாங்க. எஸ், கொடுத்த பணத்தை திரும்பி கேட்குறாங்க. பர்சன்டேஜ் ஒரு பக்கம் அவங்க 70 to 75% வரைக்கும் தேட்டர்ஸ் வந்து தரதாக இருக்காங்க. 80% கேட்டுட்ருங்க. அது ஒரு 5% வரை வந்து இடிச்சிக்கிட்டு இருக்கு. கேரளா ரைட்ஸில் வாங்கப்பட்ட அந்த விநியோகஸ்தர் பணத்தை திரும்பி கேட்டு வாங்கிட்டாங்க. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பட் கேரளாவில் விஜயோடைய கோட்டை உங்களுக்கு இதுக்கப்புறம் தான் ஃபீல் பண்ண போகிறார். அவர் தெரியாதனமாக பணத்தை வாங்கிட்டோமேன்னு. அடுத்து வாங்க போகிறவங்க லட்டு மாதிரி உங்களுக்கு அதை அழுட்டு போகிறாங்க. ஸோ அதனால் நிறைய ப்ரெஷர் வந்தது. அதனால் எல்லாருக்குமே ஒரு மன உளைச்சலை தரக்கூடாதுன்னு விஜய் எடுத்த முடிவு. அது என்னோட முடியட்டும், எந்த பிரச்சனாலும் நான் வச்சுக்கிறேன், நான் தாங்கிக்கிறேன், என்னால் மற்றவர்கள் வந்து அடிபடக்கூடாது அப்படின்ற ஒரே குறிக்கோளில் தான் கேவின்கிட்ட சொல்லி, கேவின் கூட தெம்பாக தான் இருந்தாங்க. இல்லை விஜய் சார் பார்த்துக்கலாம், இல்லை 400 கோடி போட்டோம்ல, எப்போ இருந்தாலும் வரும் பார்த்துக்கலான்ற அளவுக்கு தான் அவர்கள் தைரியம் கொடுத்து விஜய்க்கே. விஜய் அதை வந்து விட்டுல, வேண்டாங்க நீங்கள் நானும் ஓகேங்க, நீங்கள் கஷ்டப்படுறத நான் விரும்பலை, இப்போ உலகம் பூரா கஷ்டப்படக்கூடாது, எல்லா பேருமே வாங்கணும்னு சொல்லி தான் அந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னு சொன்னது. வாபஸ் வாங்கியாச்சு. இப்போ நிரந்தரமான ஒரு இறுதி முடிவு வந்தாச்சு. எல்லா பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டோட்டல் ஓவரால் வந்து ஹாப்பி ஆகிட்டாங்க. எனக்கு தெரிந்து கண்டிப்பாக பிப்ரவரி 6 இல்லைன்னா 13ஆம் தேதி கண்டிப்பாக படம் வெளிவரும். ஓகே சார், இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு வீடியோ. எஸ், நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சங்கடமான ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம் நம்ம ஆக்சுவலாக. இது ஆனால் நேற்று சொன்னது கூட என்ன சொன்னோம், ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, கேவிஎன் வாபஸ் வாங்கிட்டா பிரச்சனை முடிஞ்சுங்கன்னு சொல்லியிருந்தேன் நான். ஆமாம், மதியானம் சொல்லியிருந்தேன், வீடியோவில் சொல்லியிருந்தீங்க. எஸ், லாஸ்ட் நேற்று நீங்கள் ஷெட்யூல் பண்ணியிருந்தீங்க, நைட்டு உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க, அவங்க கேஸ் வாபஸ் வாங்கிட்டாங்க இல்லையா? இதுதாங்க இறுதி முடிவு. வழி இல்லைங்க. நீங்கள் எத்தனை தடவை ஃபைட் பண்ண முடியும்? நீங்கள் போராடி பார்க்கலாம். இந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைக்கலாம், என்ன பண்ண முடியும்? நீங்கள் அடுத்த சொல்யூஷனுக்கு நீங்கள் போயிடணும். விஜய் ரசிகர்கள் ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. டோட்டல் ஓவரால் விஜய் ரசிகர்களை தாண்டி இந்த ஜென்ஸுக்கு 2K கிட்ஸுங்கெல்லாம் ஆஹா எங்கள் அண்ணன் படம் வரப்போன்னு சந்தோஷத்துல மக்களும் கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போது இந்த படம் இவ்வளோ உள்ள மாட்டினதுனால இதுக்கு முன்னாடி இருந்த வியூவர்ஷிப்பை விட கொஞ்சம் அதிகரிக்கும், ரொம்ப அதிகரிக்கும். விஜய்க்கு அனுதாபம் நிறைய வந்திருக்கு. கடைசி படத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்களாப்பா. அரசியலில் வந்து ஒரு மனுஷன் இப்படியே போட்டு அடிப்பீங்க நீங்கள். இவருடைய அந்த அனுதாப அலை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த படத்தை வந்த உடனே பார்க்கணுங்கிற அளவுக்கு அவ்வளோ பேர் வெறித்தனமாக இருக்காங்க.
அதுக்கு தான் சொன்னேன், இந்த 1000 கோடி பெஞ்ச் மார்க்கை இந்த ஜனநாயக படம் தாண்டும், அடிக்கும்னு சொன்னது காரணம் அதான். நான் வெறித்தனமாக இருக்கேன். விஜய் ரசிகர்களை தவிர எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. என்ன காரணம்னா அப்படி என்ன தான் சொல்லப்பட்டிருக்கு படத்தில், எதனால தான் தடுத்து, எதனால சென்சார் போர்டு இவ்வளோ ப்ராப்ளம் கொடுத்தாங்க, என்ன கட் பண்ண சொல்ல போகிறாங்க. ஒரு வில்லன்னா 1000 கெடுதல் பண்ணுவாங்க படத்தில், அதை எதிர்த்து இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணணும் தான் ஹீரோ. வில்லன் இதில் நிறைய வேலை பண்ணுறான், மத கலவரத்தை உருவாக்க பார்க்குறான், அந்த ராணுவ உடையில் வந்து எல்லாத்தையுமே இந்த நாசப்படுத்த பார்க்குறான். அது வில்லன் வேலை. அதை உடைச்செறிஞ்சு வந்து ஹீரோ காப்பாற்றுறது தான் அது. அப்படி தான் நம்மளுடைய இந்தியாவுடைய பெருமையை அதை காப்பாற்றும் போது இந்த கேரக்டர் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. அது தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரத்தை, அரசியல் வந்தாலும் அது சில காட்சிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்போ மக்கள் எதுனால இவ்வளோ ப்ராப்ளம் இந்த படத்துக்கு பார்த்தே தீரணும். இல்லை வெறித்தனமாக இருக்காங்க. வந்த உடனே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அளவுக்கு அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. டிக்கெட் கிடையாது கொஞ்சம் கஷ்டம் நினைக்கிறேன். கண்டிப்பாக கஷ்டம்தான். ஒரு வாரத்துக்கு நீங்கள் படம் பார்க்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு மக்கள் வந்து வெறித்தனமாக இருக்காங்க. எதனால காரணத்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க எல்லா பேருமே, இல்லையா? அப்போ இது ஏன் இவ்வளோ ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாங்க, அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் விஷயத்த அப்படின்னு விஜய் ரசிகர்களை தாண்டியும் பொதுமக்கள் ஆர்வமாக இருக்காங்க. இப்போது அதனோட அனுதாப ஓட்டும் இவருக்கு நிறையா வரும். இப்போ இதன் மூலமாக ஒரு 5% ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஒரு தகவல் வருது சார். இதை 35% சாலிடாக இருக்குது, 40% வர்றது மாதிரி சொல்கிறாங்க. நீ கூட்டணியே வேணாமியா, சாலிடாக நின்று போயான்றாங்க இப்போ. ஸோ அது ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்த வீடியோவில் அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசுவோம். இப்போ ஒரு சிறப்பான செய்தி, இப்போது நல்ல ஒரு தீர்வு முடிவு வரப்போது, ஒரு வாரத்துக்குள்ளே வெளிவரும். கண்டிப்பாக இன்னும் ஒரு 10 நாளில் படம் ரிலீஸ் ஆகும். எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே சார், நீங்கள் இப்போ ஒரு புது அப்டேட் ஒன்று கொடுத்துருக்கீங்க. நேற்று கொடுத்த அப்டேட் நடந்துருச்சு. ஸோ இந்த அப்டேட்டும் கண்டிப்பாக வந்து நடக்கும். இதோடைய ஃபாலோ அப்பும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி சார். நன்றி.